சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். இந்த தீப்பொறிகளை வாயு பகவான் அக்னி பகவான் உதவியுடன் சரவணப் பொய்கையில் சேர்த்தார். அங்கு அவை 6 குழந்தைகளாக மாறின. இந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையும் ஒருசேர அணைக்க அவை அனைத்தும் ஒரே குழந்தையாக மாறி 6 முகங்களுடன் தோன்றியது. இவரே கந்தன், முருகன், கார்த்திகேயன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமான் வளர்ந்து பெரியவரானதும் தேவர்களின் துன்பம் நீக்க சூரபத்மனுடன் போர் புரியச் சென்றார். இந்த போர் பல நாட்கள் நீடித்தது. இறுதியில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை தாக்கினார். சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக மாறி மறைந்தான். முருகன் அந்த மாமரத்தையும் தனது வேலால் பிளந்தார். அந்த மாமரம் 2 பிளவுகளாகப் பிரிந்து ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியிலும் வைத்துக் கொண்டார். இப்படி முருகன் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களையும் உலக மக்களையும் காப்பாற்றினார். இதுவே கந்த சஷ்டி என்று கொண்டாடப்படுகிறது.